நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை ஏற்றி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த நம்ரூத் அரசனுடைய வாழ்க்கை சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ரூதுங்கிற மன்னன் உலகம் முழுவதையும் ஆண்டுட்டு இருந்தான். நான் தான் கடவுள்னு சொன்னது மட்டும் இல்லாம தன்னை கடவுளா ஏத்துக்காதவங்களை கொடுமைப்படுத்தவும் செஞ்சான். இன்னும் தன்னை கடவுளா ஏத்துக்காத மக்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டான். அப்போதைய காலத்தினுடைய நபி யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே ஒரு சில காரணத்துக்காக நெருப்பு குண்டத்திலையும் போட்டான். ஏக இறைவன் ஒருவன், அவன் அல்லாஹுதான்னு உறுதியா இருந்தாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இதனாலேயே அல்லாஹ் இப்ராஹிம் நபிய போடப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்தை குளிர்ச்சியாகவும் மாத்திட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடுமையான பஞ்சம் வருது. தானியங்களும் சரி, தண்ணீர், உணவுன்னு எல்லாமே தீர்ந்துருச்சு. ஆனா நம்ரூதனுடைய அரசவையில இதெல்லாமே ஸ்டாக் இருக்கு. இதை தெரிஞ்ச மக்கள் எல்லாம் நம்ரூதுடைய அரசவைக்கு போய் அவங்கிட்ட தானியங்களை கேட்பாங்க. ஆனா நம்ரூத் ஒரு ரூல்ஸ் போடுவான். தன்னை கடவுள்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தானியங்களை தருவேன்னு கட்டளை இடுவான். இப்படி யார் யாரெல்லாம் நம்ரூத்தை கடவுள்னு ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தானியங்களை கொடுத்தும், யார் ஏத்துக்கலையோ அவங்கள வெறுங்கையோடையும் அனுப்பிடுவான். ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நம்ரூத் கிட்ட தானியம் கேட்டு போய் நிக்கிறாரு. அப்போ நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்குறான். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, என்னுடைய இறைவன் உயிரை கொடுக்கவும் செய்வான், மரணிக்க வைக்கவும் செய்வான், இப்படிப்பட்டவன் தான் என்னுடைய இறைவன்னு பதில் சொன்னதுக்கு உடனே நம்ரூத் எனக்கும் இந்த சக்தி இருக்குன்னு சொல்லி தாங்கிட்ட இருக்கிற 2 கைதிகளை கூப்பிட்டு ஒருத்தரை கொலை செய்யவும் செய்கிறான், இன்னொருத்தரை விட்டுட்டான். இப்போ இப்ராஹிம் நபியை பார்த்து நம்ரூத் சொல்கிறான், பாத்தியா நானும் ஒருத்தனுக்கு உயிரை கொடுக்கவும் செஞ்சேன், இன்னொருத்தனை உயிரை எடுக்கவும் செஞ்சேன்னு சொல்கிறான். இந்த முட்டாள்தனங்களை பார்த்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ரூத்தை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்னுடைய இறைவன் கிழக்குல சூரியனை உதிக்க செய்கிறான், நீ மேற்குல சூரியனை உதிக்க செய்யுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தன்னுடைய அவமானத்தை தாங்க முடியாம என்கிட்ட தானியங்கள் எல்லாம் இல்லை, நீ உன்னோட இறைவன்கிட்டயே போய் கேளுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போக சொல்லி சொல்றான் நம்ரூத். இப்படி இப்ராஹிம் நபியும் அந்த அரசவையை விட்டு வெளியேறாரு. தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தானியம் எதுவும் கொண்டு போகலைன்னா சங்கடப்படுவாங்களேன்னு அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக வீட்டுக்கு போற வழியில ஒரு மணல் மேட்டை பாக்குறாரு. அந்த மணலை ஒரு பையில நிறைச்சு வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு தூங்கிட்டாரு. அவருடைய மனைவி சாரா அம்மையாரும் ரொட்டிகளை சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த ரொட்டிகள் எல்லாம் ஏதுன்னு கேட்கும்போது, நீங்க கொண்டு வந்த பையில தான் கோதுமை இருந்துச்சு, அதை எடுத்து தான் நான் மாவாக்கி ரொட்டி சுட்டேன்னு சாரா அம்மையார் அவங்க பதில் சொல்றாங்க. இது அல்லாஹுடைய கட்டளை தான், மணல் கூட தானியமா மாறிடுச்சுன்னு உணர்ந்து அல்லாஹுவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நன்றி செலுத்துறாங்க. மறுபக்கம் நம்ரூத் கிட்ட அல்லாஹ் ஒரு வானவரை மனுஷனுடைய தோற்றத்துல அனுப்புறான். அந்த வானவர் நம்ரூத் கிட்ட, உன்னுடைய இறைவன் சொல்றான், நீ என்ன நம்பு, நீ என்ன நம்புனீனா நான் உன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன்னு வானவர் சொன்னதுக்கு நம்ரூத், எந்த இறைவன், நான் மட்டும்தான் இங்கே இறைவன்னு பதில் சொல்றான். இப்படி 2-3 தடவை வானவர் சொல்லியும் மறுக்கத்தான் செஞ்சான். இறைய மறுத்ததுனாலேயே அல்லாஹுடைய கட்டளைப்படி வானவர் நம்ரூத்தை படையை திரட்ட சொல்றாரு. அவனும் படைகளை திரட்டுறான். இன்னும் அல்லாஹ் அந்த மக்களுக்கு எதிராக கொசுக்களினுடைய படைய அனுப்புறான். கொசு படையினால சூரியனை கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எண்ணிலடங்காத கொசுக்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கிறான். அந்த கொசுக்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கட்டளையிடுறான். என்னன்னா, எதிரி படையினுடைய மக்களினுடைய சதையையும் இரத்தத்தையும் நீ சாப்பிடுன்னு கட்டளையிடுறான். அல்லாஹ் கட்டளையிட்ட மாதிரியே அவங்களுடைய சதையையும் இரத்தத்தையும் சாப்பிட்டுச்சு. செதஞ்சு போன எலும்புகளாதான் அந்த மனுஷங்களை கொசு விட்டுச்சு. இந்த கொசுக்கள்ல ஒரு கொசு மட்டும் நம்ரூதனுடைய மூக்குக்குள்ள போய் மூளையினுடைய இடத்தை அடைஞ்சது. தொடர்ந்து அந்த கொசு மூளைய அரிக்க தொடங்குச்சு. வலி அதிகமாகும் போதெல்லாம் ஒரு பெரிய குண்டான குச்சியை வச்சு தன்னை அடிக்குவான். அப்படி அடிக்கும் போது கொசு கொஞ்சம் சும்மா இருக்கும். அதே நம்ரூத் கட்டையால அடிக்காம சும்மா இருந்தா மறுபடியும் கடிக்கும். இப்படியே பல காலங்கள் போனதாக வரலாறுலாம் சொல்லுது. இப்படி தலையில அடிவாங்கியே மரணமும் அவனை நெருங்கிருச்சு. உலகத்தையே ஆண்ட மன்னன், ஆனா ஒரு அற்ப கொசுவனாலேயே அவன் மௌத்தாயிட்டான். எல்லாம் வல்ல அல்லாஹுதான் நம்முடைய இறைவன். இன்னும் இந்த உலகத்தினுடைய இறைவனும் அல்லாஹுதான். அவன் மீது நம்ம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு உதவியை செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க,
யார் அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறாங்களோ பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி நான் உணவளிப்பேன்னு அல்லாஹ் வாக்களிக்கிறானா. அந்த பறவைகள் எல்லாம் காலையில் வெளியேறும்போது வயிறு காலியாக போகும், சாயங்காலம் வீடு திரும்பும்போது வயிறு நிரம்பியதான் வரும்னு ஒரு ஹதீஸில் வருது. இதே போல தான் இறைவனாகிய அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்தால் அவன் நமக்கு உதவியை செய்வான். இன்னும் மக்களுக்கு தொல்லை கொடுப்பவனுடைய அழிவும் மிக கொடூரமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு சான்று தான் இந்த ஒரு சம்பவமும். ஆக அல்லாஹ்வின் மீது உறுதியாக இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தருவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வரலாறுகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.